நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you through this online. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். we are believing it is with you. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். He is the same God who was. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். He is same yesterday, today and forever. அதனால் நாம் கலங்காதபடிக்கு தேவனை ஆராதிக்க நாம் ஒப்புக்கொடுப்போம். So we never in a state of confusion. Let us worship God today. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we look on yesterday, நாட்களையும் days, மாதங்களையும் months, காலங்களையும் years, வருஷங்களையும் பார்க்கிறேன் என்று சொல்லி தியானித்தோம். seasons, do not look on it. இப்படியே நாம் வாழ்க்கையை தியானித்து நம்முடைய காலங்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. As looking and observing these, we are spending our days in vain. வேதம் நம்மை குறித்து என்ன விளக்குகிறது சொல்லி நாம் பார்க்க வேண்டும். What the Bible is actually saying, let us learn today. அதை பார்க்கும்படியாக Let us learn today. கலாத்தியரின் புத்தகம் Galatians 4 அதிகாரம் chapter 4, 19 வசனம். verse 19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். My children, of whom I am again in birth pains, till Christ is formed in you. இந்த கலாத்திய சபையின் மக்களானவர்கள், This Galatian church people are, ஆரம்ப நாட்களிலே in the beginning, வைராக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். they were very zeal of God. தேவனுக்காக எதை செய்வதற்கும் தியாகமுள்ள மக்களாய் இருந்தார்கள். They were ready and sacrificed to do anything for God. நாட்கள் போக போக, As days went, வருஷங்கள் போக போக, as years went, அவர்கள் வாழ்க்கையிலே their lives, பாரம்பரிய வழிபாட்டுக்குள்ளே கடந்து வந்து விட்டார்கள். they turned their way to the cultural activities. அதனால்தான் நாட்களை பார்க்கிறார்கள். On behalf of that, Paul is saying to the church, மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களை பார்க்கிறார்கள். they are observing days, months, seasons and years. அதனால்தான் பவுல் இங்கே சொல்கிறார், Paul is saying to them, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் என்று சொல்லி, of whom I am again in birth pains, till Christ is formed in you. நமக்குள்ளே தேவன் உருவாவதற்காக தான் நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிப்பட்டார். We should allow God to form in us. அதிநிமித்தமாக பவுல் கர்ப்பவேதனைப்படுவதாக சொல்கிறார். Through that, Paul is saying here, of whom I am again in birth pains, till Christ is formed in you. அந்த கலாத்திய சபையின் மக்களுக்குள்ளாக That Galatians people are, மாற்றம் இல்லாதபடிக்கு, they are not having any change. மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம் இல்லாதபடிக்கு, They do not have the attitude of born again experience. அவர்கள் உலக ரீதியான காரியத்துக்குள் கடந்து வருகிறார்கள். They belonged and following the worlds of traditions. கிறிஸ்து அவர்களுக்குள் உருவாக வேண்டும். But instead of that, Christ has to be formed in them. கலாத்திய சபையின் மக்களை ஜனங்கள் பார்க்கும்போது, When other people look at Galatians church, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். they should look on Christ in them. அதற்காக தான் பவுல் அதிகமான பாடுகளை பட்டு அவளுக்கு பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார். Because of that reason, Paul suffered and saying in this verse, அவருடைய மாற்றம் in his change, ஒரு கேள்விக்குறியா இருந்தபடியினாலே it was a questionable to them. அவருக்குள்ளாக ஒரு பாரம் இருந்தது. He has a pain or suffering in him. அதைதான் சொல்கிறார், கர்ப்பவேதனைப்படுகிறேன் என்று சொல்லி. That is what Paul is saying in this verse, of whom I am again in birth pain. கிறிஸ்து உருவாக வேண்டும். Christ should form in you. கிறிஸ்துவின் தன்மை நமக்குள் கடந்து வர வேண்டும். The attributes of Christ should reflect in you. இதைதான் வேதம் போதிக்கிறது. That is what the Bible also says to us. அதைதான் பவுல் தெளிவாக சொல்கிறார். That is the one Paul is also explaining to them. நம் வாழ்க்கையில் கிறிஸ்து உருவாக ஆரம்பித்து விட்டால், In our lives also, Christ should form in us. நம்மை அறியாதபடிக்கு கிருபைகள் கடந்து வரும். When it happens, unknown faith, unknown grace will come in us. நம் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் வரும். Will able to see changes coming in our life. அநேகர் பார்வைக்கு ஆச்சரியமாக இருக்கும். When other people look onto you, it creates a difference in you. அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி கடந்து வரும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். When other people look at them, they come near to God through you. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our lives, நாட்களையும் மாதங்களையும் days, months, காலங்களையும் வருஷங்களையும் பார்க்காதபடிக்கு, years and seasons do not observe. கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று We should reflect Christ in us. நாம் எண்ணி, Let us remember,
அந்த வழியில் செல்ல when we accept and go in that path, வேதத்தை அனுதினம் தியானிக்கும்படியாக we have to meditate God's word daily. நாம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Let us have the attitude of surrendering that to அது God. சிறப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கும். It was a highly beneficial life. அது அநேகருக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். It will be a blessed life to many others also. நாம் அநேகருக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, Not only we are blessed to others, நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். we will become a blessing. வேதம் சொல்கிற வண்ணமாக But as the Bible says, நான் உன்னை ஆசீர்வதித்து I will bless you உன்னை பெருகவே பெருகப்படி சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக and I will increase you. தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to bless you today. அதற்காக ஜெபிக்கும்படியாக So for that reason, let us pray. நம்மை ஒப்புக்கொடுப்போமா? Let us surrender to God. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நீர் எங்களுக்குள் உருவாக as we are formed inside of us, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான வெளிச்சம் வீசும் ஆண்டவரே. we'll receive a light from God. அந்த வெளிச்சம் வரும்போது When that light comes in us, எங்களுக்குள் இருக்கிற இருள் விலகி போகும். the darkness inside of us will be removed from our lives. இருள் என்கிற கலக்கம் விலகி போகும். The darkness of confusion will be removed. இருள் என்கிற பயம் விலகி போகும். A fear of darkness will be removed. இருள் என்கிற அச்சம் எங்களை விட்டு விலகி போகும். A fear of darkness will be moved. எங்களுக்குள் உருவாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, as you form in us, we are ஆவியானவர் surrendering. எங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். We are surrendering to the Holy Spirit. Let us come. நேரமே எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஐயா. We are surrendering ourselves right now, Father. நீர் எங்களுக்குள் உருவாகுவீராக. Lord, let you form in us, Lord. இதுவரைக்கும் நாங்கள் நாட்களை பார்த்தோம். Till now, we observed days. இதுவரைக்கும் காலங்களை பார்த்தோம். We observed seasons. இதுவரை வருஷங்களை பார்த்தோம். We observed years. இதுவரைக்கும் மாதங்களை We பார்த்தோம். observed months. இனி இதையெல்லாம் பார்க்காதபடிக்கு Lord, we do not look on to this வேதத்தையே anymore. பார்க்கும்படியாக Lord, we look unto your scriptures alone. வேதமே எங்களுக்கு வெளிச்சம் ஆண்டவரே. Your word is a lamp unto my feet. Thank you, Lord. ஆவியின் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Thank you, Holy Spirit. for இறங்கு coming on us. இறங்கு இறங்கு. As you come upon us, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. we'll see changes in our life. இறங்க இறங்க இறங்க. As you come on us, எங்கள் Lord, வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் ஆண்டவரே. we'll be able to see miracles happening in our lives. இறங்குவீராக ராஜா. Lord, let you come on us. எங்களை உமக்குள் உருவாக்குவீராக. As we formed in us, Lord. நாங்கள் உருவாக ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, let you formed in us. Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you, Lord, for your presence. பெரிய காரியங்களை செய்வீராக. Do great things in our life. நாமத்தை தொடர்ந்து மையப்படுத்துவீராக. Glorify your name alone, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.